Hi friends, welcome to Money Plan channel. இன்னைக்கு இந்த வீடியோல TCS அப்படிங்கற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். மோஸ்ட்லி நம்ம சேனல்ல வந்து நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் வந்து போட்டுருக்கோம். சோ அதுல ப்ராஃபிட்டும் வந்திருக்கு, ஓகேவா? சோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் நீங்க கரெக்டான மெத்தட்ல யூஸ் பண்றீங்க, யாராவது ஒருத்தங்களோட கைடன்ஸோட யூஸ் பண்றீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும், ஓகேவா? ஏன்னா அதுல வந்து சரியான மெத்தட், அதாவது இப்போ இதுல வந்து ஸ்டேபிள், வெல்ஃபேர், ஆக்டிவிட்டி 3 லெவல் இருக்கா. ஸோ இந்த 3 லெவல்லையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில ஆப்பில் பார்த்தீங்கன்னா 2 லெவலில் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டேபிள் அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் பிளான் இருக்கா, ஸோ இதை மட்டும் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லாஸ் தான் வரும், ஓகேவா? ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டான மெத்தடு, கரெக்டான டைமிங்கில் வந்து ஸ்டாப் பண்ணி யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து இந்த தாராளமாக எடுக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட் வரும், எவ்வளோ வருது, எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம், எல்லா டீட்டெயில்ஸுமே நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுறவங்க என்னோட சைட் போனஸும் அவைலபிளாக உண்டு. ஸோ இந்த ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறவங்க, ஸோ இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணி அதுக்கு அட்மிட் வந்து அவங்க ஐடி பேஜ், ஜிபே நம்பர் எல்லாமே சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்க சைட் போனஸ் கொடுத்துருவாங்க, ஓகேவா? பட் என்னோட டவுன்லைனில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், பிளான் மெத்தட் எல்லாமே நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். இந்த ஆப்போட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களோட வேலெட்டில் வந்து ரீசார்ஜ் வேலெட்டில் 50 ரூபாய் வேலெட்டில் ஆட் ஆயிருக்கும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதில் 370 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 4720 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் வராது, ஓகேவா? இதில் வந்து நம்மளோட விஐபி லெவல் ஆகிறதுக்கு மட்டுமே நம்ம வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணி ப்ராடக்ட் வந்து பை பண்ணுவோம். இப்போ இந்த ஆப்பில் நம்ம விஐபி 1 ஆகணும் அப்படின்னா 370 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் தான் நம்ம விஐபி 1 ஆக முடியும். விஐபி 1 ஆனால் மட்டுமே நம்ம வந்து வெல்ஃபேரில் 200 ரூபா ப்ராடக்ட் வாங்க முடியும், ஓகேவா? ஸோ இப்போ இப்படி ரீசார்ஜ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டேபிளில் 370 ப்ளஸ் வெல்ஃபேரில் 200 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து 470 ரூபாய் ஆகும். ஸோ வேலெட்டில் 50 ரூபாய் ஆல்ரெடி இருக்குது, லெஸ் பண்ணிங்கன்னா 420 ரூபாய் மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும், சரியா? பட் நீங்கள் அது எப்படி இன்வெஸ்ட் பண்ண போச்சுல எல்லா கேல்குலேஷனும் பண்ணி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதில் வந்து ப்ராஃபிட் இல்லை, ஓகேவா? ஸோ அப்போ எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது, டெய்லி செக்இன் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் நம்மளுக்கு விட்ரா வேலெட்டில் ஆட் ஆகலை, ரீசார்ஜ் வேலெட்டில் ஆட் ஆகாது. அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேபிள், ஓகேவா? இப்போ 50 ரூபா வேலெட்டில் இருக்குது, நீங்கள் பண்ண வேண்டியது லிங்க் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, 50 ரூபா வேலெட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்டேபிள் இருக்கலாம், அதில் ஃபஸ்ட்டு பிளான் 370. அப்போ 370 ரூபாயில் 50 ரூபா வேலெட்டில் இருக்குது. அப்போ 320 ரூபா மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் ஆப்ஷனில் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வேலெட்டில் அமௌண்ட் 320 ரூபா வந்துடும்ல. ஸோ வேலெட்டில் 50 ரூபா ஆல்ரெடி இருக்கும், அப்போ 370 ரூபா ஆயிரும், சரியா? அப்போ 70 ரூபாயில் இதில் இன்வெஸ்ட் கொடுத்து இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து டெய்லி செக்இன் வந்து ஓப்பன் ஆயிரும், ஓகேவா? இப்போ இதில் செக்இன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். செக்இன் அமௌண்ட் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா டெய்லி செக்இன் நீங்கள் பண்ண மோஸ்ட்ல 10 ரூபாய் வேலெட்டில் ஆட் ஆகும். 10 ரூபாய் அமௌண்ட்டும் உங்களுக்கு ரீசார்ஜ் வேலெட்டில் ஆட் ஆகும், சரியா? ஸோ அந்த செக்இனை வந்து நீங்கள் கரெக்டாக 8 நாள் வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள். 8 நாள் பண்ண மோஸ்ட்ல 80 ரூபா வேலெட்டில் ஆட் ஆயிரும். அந்த அமௌண்ட் நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ 8 நாள் பண்ணிடுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் லக்கி ட்ரான்னு கொடுத்துருக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்டேபிளில் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்க மோஸ்ட்ல லக்கி ட்ரா ஒன்றும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ லக்கி ட்ராவில் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு லக்கி ட்ரா எதுவும் இல்லை, லக்கி ட்ராவில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாய், 30 ரூபாய், 80 ரூபாய், 180 ரூபாய் அந்த மாதிரி உங்களுக்கு லக்கை பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகும், சரியா? ஸோ இந்த லக்கி ட்ரா அமௌண்ட் வந்து உங்களுக்கு விட்ரா வேலெட்டில் தான் ஆட் ஆகும், சரியா? இப்போ நீங்கள் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு லிங்க் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க, சைன் அப் போனஸ் 50 ரூபாய் இருக்கும், அதை லெஸ் பண்ணி ஸ்டேபிள் பிளானில் 320 ரூபாய் மட்டும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேபிள் பிளானை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. பர்ச்சேஸ் பண்ணி முடிச்ச உடனே லக்கி ட்ராவை கிளிக் பண்ணணும். இதில் லக்கி ட்ராவில் ஸ்டார்ட் கொடுத்து உங்களுக்கு அமௌண்ட் வேலெட்டில் ஆட் ஆயிரும், விட்ரா வேலெட்டில். நெக்ஸ்ட்டு செக்இன் பண்ணணும், செக்இன் அமௌண்ட்டு ரீசார்ஜ் வேலெட்டில் ஆட் ஆயிரும், சரியா? ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் இப்போதைக்கு இருக்காது, ஓகேவா? இப்போதைக்கு 10 ரூபாய் வேலெட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு விட்ரா வேலெட்டில் 10 ரூபாய், 40 ரூபாய், 80 ரூபாய், இதில் உங்களோட லக்கு பொறுத்து அமௌண்ட் வேலெட்டில் இருக்கும், சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வெல்ஃபேர், ஓகேவா? இப்போ நீங்கள் 8 நாளுக்கு தொடர்ந்து கரெக்டாக நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணும் போது 80 ரூபாய் வேலெட்டில் இருக்கும். அந்த 80 ரூபாவை நீங்கள் 200 ரூபாயில் லெஸ் பண்ணீங்க அப்படின்னா 120 ரூபா மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். 120 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வேலெட்டில் ஆல்ரெடி 80 ரூபாய் இருக்குது ரீசார்ஜ் வேலெட்டில். அப்போ டோட்டல் 200 ரூபாய் வேலெட்டில் ஆயிரும், ஓகேவா? ஆனதும் இன்வெஸ்ட் நவுன்னு சொல்லிட்டு வெல்ஃபேரில் இன்வெஸ்ட் நவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டே 1 டே கழிச்சு கரெக்டாக என்ன டைமிங்கோ அப்போ வந்து உங்களுக்கு 300 ரூபாய் விட்ரா வேலெட்டில் ஆட் ஆயிரும், ஓகேவா? அப்போ பர்ச்சேஸ் பண்ணும் போதுலேயே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லக்கி ட்ரா இன்னொரு லக்கி ட்ரா வரும், ஓகேவா? ஸ்டேபிள் பிளான் பர்ச்சேஸ் பண்ணும் போதுல ஒரு லக்கி ட்ரா வரும், வெல்ஃபேர் பிளான் பர்ச்சேஸ் பண்ணும் போதுல ஒரு லக்கி ட்ரா வரும். அந்த லக்கி ட்ராவில் உங்களோட லக்கு பொறுத்து 10 ரூபாய், 30 ரூபாய், 80 ரூபாய், 180 ரூபாய் அந்த மாதிரி உங்களோட லக்கு பொறுத்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட் விட்ரா வேலெட்டில் ஆட் ஆகும், சரியா? ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு 2 லக்கி ட்ரா அமௌண்ட்டும் விட்ரா வேலெட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் 1 டேல உங்களுக்கு 300 ரூபாய் அமௌண்ட் ஆட் ஆயிருக்கும், ஓகேவா? அப்படிங்கும் போது அந்த டோட்டல் அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து 300 ஆல்ரெடி 10 ரூபாய் ஃபஸ்ட்டு 2 லக்கி ட்ராக்கும் சேர்த்து உங்களுக்கு 40 ரூபாய் வந்துருக்குன்னா 340 தான் நீங்கள் விட்ரா போட்டு எடுத்துக்கலாம், சரியா?
நெக்ஸ்ட்டு இதில் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எதுக்காக இப்போதைக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா, VIP 1க்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே 47 நாள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வந்து 47 நாள் கழிச்சு அமௌண்ட் வாலெட்டில் ஆட் ஆகும். பட் வித்ட்ராவல் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் டேஸ் ஏதாவது கம்மியாக நம்மளுக்கு ஆக்டிவிட்டியில் லான்ச் ஆச்சுன்னா நான் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டாப் பண்ணுறதுமே நான் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா 47 நாள் கொடுத்துருக்காங்க. இது லான்ச் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி லான்ச் ஆயிருக்கு இந்த மந்த். ஓகேவா? செப்டம்பர் 23 லான்ச் ஆயிருக்கு. அக்டோபர் 15 வரைக்குமே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கரெக்டாக அக்டோபர் 15 வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன் அப்படின்னா செக்இன் அமௌண்ட், அதாவது அந்த செக்இன் பண்ணுறது 8 நாள் தொடர்ந்து செக்இன் பண்ண சொல்கிறேன்ல. ஸோ அதனால் அக்டோபர் 15ஓட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஃபாலோ டெலகிராம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபாலோ வந்து கொடுத்துக்கோங்க. லிங்க் ஏதாவது ரீசெட் பண்ணுறாங்கன்னா இந்த டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரா 106 இருந்துச்சுன்னா உங்கள் அலர்ட்டில் இருந்தாலே விட்ராவல் போட்டுக்கலாம். விட்ராவல் டைம் காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் நீங்கள் விட்ரா போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் விட்ராவல் வந்து பண்ண முடியும். விட்ரா டேக்ஸ் வந்து 5% பிடிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் என்னோட டவுன்லைனில் ஜாயின் பண்ணவங்க இதில் கீழே வந்து அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேஜை கிளிக் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஜிபே நம்பர் ப்ளஸ் இந்த பேஜ் நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த லிஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த சார்ட் மாதிரி இருக்கலாம். ஸோ இதையும் கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட சைட் போனஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இந்த ஆப்பில் என்னோட சைட் போனஸ் வந்து 150 ரூபாய் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி அமௌண்ட் ஏதோ உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகலை அப்படின்னா ஸோ அக்கௌண்ட் பேஜ்லேயே சப்போர்ட் சென்டர் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி கஸ்டமர் சர்வீஸ் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆப் வந்து நீங்கள் லாகின் பண்ண மோஸ்ட்லேயே உங்களுக்கு வந்துட்டு ட்ரேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கேட்கும். அந்த ட்ரேட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா தான் விட்ரா பண்ண முடியும். அந்த பாஸ்வேர்டை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றி அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஆப்போட டீடைல்ஸ் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரீசார்ஜ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாமே நம்ம கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.